இந்த தடவை எல்லா ரோஸ் செடியிலையுமே நிறைய ரோஸ் இருக்குது. கூடவே சின்ன சின்ன அந்த கருப்பு, பச்சை, வெள்ளைன்னு நிறைய பூச்சியும் இருக்குது. இந்த பூக்கள் எல்லாம் இப்படியே விட்டாக்க வந்துட்டு முழுசாக அது மலரவே விடாது. பாதி கடிச்சு அதுவே தின்றும். அதனால அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியும் பார்த்தா நிறைய மொட்டு இருந்துச்சு. இந்த ஒரு செடியில் மட்டுமே கிட்டத்தட்ட 20 ரோஸ் இருந்துச்சு. இந்த செடியில் வந்துட்டு ஒரு ரோஸ் இருந்தது. பாருங்கள், நல்லா பச்சை கலரில் ஒரு மாதிரி அருவருப்பான பூச்சியாக இருக்குது. இது வளர்ந்தாலும் நம்ம தலையிலே வைக்க முடியாது. அதனால வந்துட்டு ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீம் ஆயில், வாட்டர், கொஞ்சம் ஷாம்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னாக்க வாட்டரும் நீம் ஆயிலும் மிக்ஸ் ஆகாது. அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷாம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி இதாகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த பூச்சி மேலெலாம் அடிக்கணும். அந்த மொட்டு அந்த பூ இருக்கிறது மேலெலாம் அடிச்சுட்டு எப்படியும் ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 days 5 டேஸ்க்கு பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அது போயிடும். நான் அந்த செடியெலாம் கீழே வச்சுருந்தப்போ கூட இவ்வளோ பூச்சிலாம் வரல. நான் எப்போ கொண்டு வந்து சன்லைட்டில் வச்சேனோ பார்த்தா இவ்வளோ பூச்சி ஒயிட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அதை பார்த்தாலே அது என்ன பண்ணுன்னு தெரியல. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் பூவே பூத்தா கூட அந்த பேக் சைடு வந்து அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம தலையில் வைக்க முடியாது. எல்லாமே நம்ம தலைக்கு போயிடும். ஸோ வந்துட்டு இப்போவே அதை வந்து க்யூர் பண்ணணும். ரொம்ப குட்டி குட்டி மொட்டாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா ரோஸ் செடி மேலேயும் இருந்த பூலெல்லாம் வந்து அடித்து விட்டாச்சு. ஏன்னா வந்துட்டு இதிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த பூச்சிகள்லாம் இருந்துச்சு. அதுவும் தொட்டோன்னா கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்தது. இதிலெல்லாம் பாருங்கள், எவ்வளோ க்ரீன் கலரில் ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக அவ்வளோ இருக்குது. இதில் வந்து ஒயிட் கலர் பூச்சி இருந்துச்சு. நான் ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லா இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். 3 days வந்து கண்டினியூஸாக பண்ணணும்.